வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ மினி SMPS. இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, மினி SMPS. இதில் அவுட்புட் வந்து ரெண்டு விதமான போர்டு வருது. ஒன்று 5 வோல்ட் 2 ஆம்பியர், 5 வோல்ட் 2 ஆம்பியர் ப்ளஸ் 12 வோல்ட் 1 ஆம்பியர். இந்த மாதிரி போர்டு மார்க்கெட்டில் கிடைக்கிது. நிறைய அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல வோல்ட் கம் அம்மீட்டர், ஏற்கனவே இது டிஜிட்டல் வோல்ட் மீட்டர் கம் அம்மீட்டர் இந்த இடத்துல வச்சுருக்கோம். இது உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அட்டன் பண்ணுறதுக்கு. இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் தெரிஞ்சுட்டால் அதோட இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் என்னென்ன கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர், இந்த இடத்துல ஒரு லோடு, ஒரு பல்ப் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு வோல்டாமீட்டர், ஜஸ்ட் வோல்டாமீட்டர், இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் வந்து வோல்ட் ப்ளஸ் அம்மீட்டர், இல்லை எனக்கு அம்மீட்டர் வேண்டாம், வோல்ட் மட்டும் போதும், ஒரு இடத்துல வோல்ட் வந்தால் செக் பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணுறப்ப இந்த மாதிரி தேவைப்படும். எப்போ தேவைப்படும்? நம்ம நிறைய ப்ராஜெக்ட் தேவைப்படும் போது அந்த இடத்துல நமக்கு விசுவலைஸாக எவ்வளோ வோல்ட் வருது அப்படிங்கிற செக் பண்ண முடியும். அந்த பர்பஸுக்காக இந்த வோல்ட் மீட்டர். இன்னும் ஏசியில் வரக்கூடிய வோல்ட் அளக்கிறதும் ஏசி கரண்ட் அளக்கிறதுக்கும் மீட்டர் இருக்குது. அடுத்தடுத்த அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஒரு மினி SMPS, மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிள். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு மொபைல் சார்ஜரில் வருது, லேப்டாப் சார்ஜரில் வருது, பேட்டரி சார்ஜரில் வருது, ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் யூனிட் இருக்கு இல்லையா அதில் வருது, DVD VCD பவர் சப்ளையில் வருது, பவர் பேங்க்கில் வருது, ஸ்மார்ட் கிளாக்கில் வருது, STB பவர் சப்ளை. STBன்னு என்ன? செட் டாப் பாக்ஸ் இல்லையா, பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் வருது. AC/DC LED டிரைவர் அப்ளிகேஷனில் வருது. ஏர் கண்டிஷனர் பவர் சப்ளையில் கூட இது வருது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்டிவ் யூஸ் பண்ணக்கூடிய ஓவன் இருக்கு இல்லையா, பவர் சப்ளை அதில் வருது. அது இல்லாமல் டிவி மானிட்டர், LCD LED மானிட்டர் இருக்கு இல்லையா, அதுலாம் வருது. எல்லாத்துக்கு மேலே நம்ம ஒரு LCD LED டிவியில் ஒரு யூனிவர்சல் போர்டு, அந்த போர்டை மட்டும் தனியாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பவர் சப்ளை வேணும். அதில் 2 ஆம்பியர் பவர் சப்ளை இந்த போர்ட்லேருந்து வருது. இதே வேரியல் பவர் சப்ளையாக மாற்றிக்கலாம். அது அடுத்தடுத்த வீடியோவில் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் இது காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நியூ கமர் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு உடனுடன் வந்து சேரும். ஓகேவா? இப்போது இந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வந்து இதில் ஒரு எவ்வளோ கரண்ட் எடுக்கும் அல்லது எவ்வளோ கரண்ட் டெலிவரி ஆகும் அப்படிங்க பார்க்குறதுக்காக ஒரு பல்ப் கொடுத்துருக்கோம். இப்போ நீ ஒரு SMPS அசம்பிள் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், SMPS இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. எல்லா யூனிட்டுக்குமே SMPS யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது உதாரணமாக நம்ம ஒரு பேட்டரி சார்ஜர் சர்க்யூட்டுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அந்த பேட்டரியில் இப்போ எவ்வளோ கரண்ட் எடுக்குது அல்லது லோடு எவ்வளோ கரண்ட் எடுக்குது, நீங்கள் எந்த லோடு வேணால் கொடுக்கலாம். ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் கொடுக்கலாம், ஒரு பல்ப் நான் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கலாம், வேறு சீரியல் செட் லைட் செட்ஸ்லாம் இருக்குல்ல அதில் எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது அது யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்னா அது யூனிட் எவ்வளோ கரண்ட் எடுக்குது அப்படிங்கிறலாம் செக் பண்ணலாம். செக் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணி எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வெவ்வேறு அப்ளிகேஷன்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சிம்பிளாக ஒரு பல்ப் லோடு கொடுத்துருக்கேன். நான் வேணால் சுவிட்ச் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த சுவிட்ச் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, இப்போ பாருங்கள், இந்த யூனிட்லேருந்து ரெண்டு விதமான வோல்ட், ஒன்றில் வந்து 9 வோல்ட் வந்துட்டுருக்கு. ஓகேவா? இன்னொன்றில் 4.9 வோல்ட், கிட்டத்தட்ட 5 வோல்ட். இந்த யூனிட்டில் 2 வோல்ட் வந்துட்டுருக்குது. 5 வோல்ட் அவுட்புட்டும் வருது, 12 வோல்ட் அவுட்புட் வருது. லோடு கொடுக்குறப்ப அது 8.9 வோல்ட்டில் இருக்குது. ஓகேவா? இப்போது பாருங்கள், இது 9 வோல்ட்லேயும் இருக்குது. இந்த யூனிட் வந்து 9 வோல்ட்லேயும் இருக்குது, 12 வோல்ட்லேயும் இருக்குது. ஓகேவா? ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போது 9 வோல்ட் அவுட்புட் வரக்கூடிய ஒரு யூனிட் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இந்த மினிமம் இந்த போர்ட்லேயே உங்களுக்கு ஆம்பியர் டிஃபராகவே வரும். உங்களுக்கு 5 வோல்ட் மட்டும் அவுட்புட் வரக்கூடிய ஒரு SMPS போர்டு இருக்குது, 12 வோல்ட் மட்டும் வரக்கூடிய SMPS இருக்குது, 12 வோல்ட் ப்ளஸ் 5 வோல்ட் வர SMPS இருக்குது, 12 ப்ளஸ் 12 மைனஸ் வரக்கூடிய SMPS இருக்குது. இது இல்லாமல் ஹையர் லெவலில் ஓகே 50 ஆம்பியர் வரக்கூடிய SMPSலாம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு அதில் எப்படி ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னு நான் சொல்லித்தரேன்.
ஓகே, பாருங்கள் ஒரு பல்ப் எரிஞ்சிட்ருக்கு. இந்த பல்ப் எவ்வளோ கரண்ட் எடுக்குது அப்படிங்கிறத இந்த அம்மீட்டரில் பார்க்கலாம். 250 மில்லி ஆம்பியர் கரண்ட் இந்த பல்ப் எடுக்குது. வேறு பல்ப் ஆட் பண்ணால் அது தகுந்த மாதிரி எடுக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த போர்டில் வந்து 9 வோல்ட் ப்ளஸ் 5 வோல்ட் அவுட்புட் வருது. இதில் 5 வோல்ட் காமிச்சிட்ருக்குது. 5 வோல்ட் ஒரு லோடு வந்துட்டுருக்கு, கூடவே 9 வோல்ட் அவுட்புட் வந்துட்டுருக்கு. இந்த பல்ப் எவ்வளோ கரண்ட் எடுக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? சரி, இப்போது இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் மூலிமா வேரியஸ் எலக்ட்ரானிக் கோர்சஸ்லாம் நடத்திட்டுருக்கோம். குறிப்பாக செல்போர்ட் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் இது ஒரு யூனிட்டாக ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அப் டு டேட் லெவல் வரைக்கும், மாஸ்பெட் வரைக்கும் எப்படி அசம்பிள் பண்ணலாம், ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணலாங்கிற டீட்டெயிலாம் கொடுத்துருக்கு. எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் இருக்கும். எல்லாமே 30 days வரும். மேற்கொண்டு விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்கிறேன். எல்லோரும் நியூ கமர்ஸ் யாராவது இந்த எலக்ட்ரானிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால், ஏன்னா நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆர்வத்தினுடைய மிகுதியில் ஒரு சால்ட்ரிங் எண் வாங்கிக்குவோம், மல்டிமீட்டர் வாங்கிக்குவோம், எல்லாம் பண்ணுவோம், அடுத்து என்ன செய்யறனே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காகவே ப்ராஜெக்ட் டிசைனிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ். அதுவும் அதேமாதிரி 30 நாள் ட்ரைனிங் வரும். டெய்லி 1 hour ஆன்லைன் கிளாஸ் வரும். அதில் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு 10 ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணி எனக்கு 10 secondsல வீடியோ சப்மிட் பண்ணணும். அதில் கரெக்ஷன் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக உருவாக முடியும். இதுதான் பேசிக். ஓகேங்களா? இப்போ நம்ம சர்க்யூட்டுக்குள்ளே பார்க்கலாம். ஒரு சர்க்யூட் ஸ்கிமேட்டிக் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், ஒரு பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஒரு மினி SMPS போர்டு கொடுத்துருக்கேன். இன்புட் ஏசி 230 வோல்ட் கொடுத்துருக்கேன். பொதுவாக SMPS அப்படின்னா 90 வோல்ட் ஏசியிலிருந்து 290 வோல்ட் ஏசி வரைக்கும் யூனிவர்சல், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த போர்டு ஒர்க் பண்ணும். இந்த போர்டில் நான் சொல்லியிருக்கேன் டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஒரு 12 வோல்ட் ப்ளஸ் மைனஸ், 12 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே வெளியே வருது. ஓகேவா? பாருங்கள், இது 12 வோல்ட் ப்ளஸ்ஸு, 12 வோல்ட் மைனஸ். இந்த இடத்துல வரும்போது 12 வோல்ட் அளக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஒரு மீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். வோல்டா மீட்டர் கிவன் நியூ ஒன். வோல்டா மீட்டரை என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். என்ன பண்ணலாம், வோல்டா மீட்டரில் ஒரு முனை பாசிட்டிவில் இருக்கணும், மைனஸ் வந்து ஒரு முனையில் இருக்கணும். மைனஸ் ஒரு முனையில் இருந்தால் நம்ம வோல்ட்டை எவ்வளோ வருது அப்படின்னு செக் பண்ணலாம். மல்டிமீட்டராக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், ரெட்டு டெஸ்ட் டாப்லேயும் பிளாக் டெஸ்ட் இந்த பாட்டம் மேக்னெட் மைனஸில் வச்சோம்னா இதில் வோல்ட்டை வந்து நம்ம அளக்க முடியும். ஓகே, சரி. ஒரு லோடு அட்டாச் பண்ணால் ஒர்க் பண்ணுமான்னு கேட்டால், லோடு ஒர்க் பண்ணோம், லோடு ஒர்க் பண்ணோம். இப்போது இந்த லோடு ஒர்க் பண்ணோம். வோல்டா மீட்டரில் எவ்வளோ வோல்ட்டுன்னு பார்க்கலாம். லோடு நம்ம கொடுக்குறப்ப நமக்கு தெரியும். இப்போ உதாரணமாக இதில் அவுட்புட்டில் 12 வோல்ட் வருதுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய லோடு எவ்வளோ வோல்ட்டாக இருக்கணும், 12 வோல்ட்டாக இருக்கணும். அதிகமான வோல்ட்டில் பல்போ லோடோ ஏதோ கொடுத்திங்கன்னா அது எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணாது. ஓகேங்களா? முழு திறனோட வேலை செய்யாது. ஒருவேளை கரெக்டாக கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், முழு திறனோட வேலை செய்யும். ஒருவேளை குறைவான வோல்ட் வர்ற வோல்ட்டு அவுட்புட்டு 12 வோல்ட்டு, நீங்கள் 9 வோல்ட்டோ 6 வோல்ட்டோ கொடுத்தீங்கன்னா உடனே இந்த லோடு என்ன ஆயிரும், பர்ன் அவுட் ஆயிரும். ஓகேவா? தென் இப்போ லோடு இருக்கு இல்லையா, இந்த லோடு எவ்வளோ கரண்ட் எடுக்கணும்னு ஒன்று இருக்கும். உதாரணமாக இந்த லோடு வந்து 1 ஆம்பியர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 1000 மில்லி ஆம்பியர் 1 ஆம்பியர். அதற்கு மேலே ஆம்பியர் எடுக்கக்கூடிய லோடை இணைச்சிங்கன்னா என்ன ஆகுனா, உடனே இந்த 12 வோல்ட் உடனே ட்ராப் ஆயிரும், இம்மிடியேட்டாக ட்ராப் ஆயிரும். சர்க்யூட்லேயும் ஃபால்ட் வந்துடும். ஓகே, அப்போது இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு சில ஸ்பெசிஃபிகேஷன் தெரியணும். எந்த லோடு கொடுக்க போகிறோம், இது 12 வோல்ட் தானா, 6 வோல்ட்டா, 9 வோல்ட்டா அப்படின்லாம் தெரியணும். ஓகேவா? பாருங்கள், இதை யூனிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இந்த யூனிட் இருக்குது. இந்த யூனிட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் ரெட்டு அண்டு எல்லோ ரெண்டையும் ஒன்று சேர்த்திக்கணும். எல்லோ வந்து சென்சிங் வைண்டிங், அதுதான் என்ன பண்ண போகிறோம், நாம் செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு 9 வோல்ட் பேட்டரி வச்சுக்கலாம். 9 வோல்ட் பேட்டரியில் பிளாக் டெஸ்ட் ஆஃப் வச்சுட்டு இந்த ரெட் ரிசல்ட்டில் தொட்டோன்னா இந்த யூனிட் எவ்வளோ வோல்ட்டுன்னு காமிக்கும். இந்த பேட்டரி கொஞ்சம் வீக் பேட்டரி. ஓகேங்களா? எவ்வளோ வோல்ட் அப்படின்னு காமிக்கும். உங்களுக்கு இது 6.5 வோல்ட்டு, 6.
இந்த பேட்டரி 6.6 வோல்ட். இப்போ ஒரு வோல்ட் அளக்க முடியும், ஒரு சோர்ஸில் வோல்ட் அளக்க முடியும். நான் இன்னொரு பேட்டரி எடுத்துக்கிறேன். இன்னொரு பேட்டரி எடுத்துகிட்டு அதிலே செக் பண்ணுறேன். இது 6.6 வோல்ட், அது 6.4 இவ்வளோ வோல்ட்டு தான் காமிக்குது. ஆக்சுவலாக எவ்வளோ வரணும் உங்களுக்கு? 9 வோல்ட் வரணும். சோர்ஸு 9 வோல்ட் வரணும். 6.4 6.5 இப்படி தான் வந்துட்டுருக்கு. ஸோ எந்த வோல்ட் வேணாலும் நீங்கள் இதில் செக் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வோல்ட் அம்மீட்டர் மூலிமா. கூடவே அம்மீட்டர் மூலிமா என்ன பண்ணலாம்? ஆம்பியரை அளக்க முடியும். சரி, இப்போ பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கேன். இப்போ அம்மீட்டரை கனெக்ட் பண்ணுறதை என்ன பண்ணணும்? அம்மீட்டரில் ப்ளஸ் மைனஸ் 2 இருக்கும். ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸ். நீங்கள் இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு சர்க்கியூட்டுக்கு வந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அம்மீட்டருடைய ப்ளஸ் வந்து சப்ளையோட பாயிண்டில் இருக்கணும். அம்மீட்டரோட மைனஸ் லோடோட பாசிட்டிவில் இருக்கணும். லோடோட நெகட்டிவ் சர்க்கியூட்டோட காமன் நெகட்டிவில் இருக்கணும். இதுதான் செட்டப். ஓகே, வச்சிங்கன்னா இந்த லோடு எடுக்கிற அவுட்புட்டில் வோல்ட்டும் தெரியும், இந்த லோடு எடுக்கிற கரண்ட்டையும் இந்த அம்மீட்டரில் பார்க்கலாம். சின்ன சின்ன ப்ராஜெக்டில் இந்த மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ணி செஞ்சு பழகிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த சர்க்கியூட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது ஒரு வோல்டாமீட்டர் மட்டும் நான் இதில் வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த வோல்டாமீட்டர் மூலிமா என்ன பண்ணுறோம்? 5 வோல்ட் வருதா இல்லையா அப்படின்னு பார்த்துக்குறோம். 12 வோல்ட் வருதா இல்லையான்னு பார்த்துக்குறோம். ஒரு பல்ப் லோடு எரியுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்குறோம். பல்போட பிரைட்னஸ் எதை பொறுத்துனா எடுக்கிற கரண்ட்டை பொறுத்து இருக்கும். ஓகே, இதுதான் அந்த மீட்டர். டோட்டலாக வோல்ட்டு கம் அம்மீட்டர். இந்த மீட்டரில் டாப்பில் இருக்கிறது வோல்ட்டு, கீழே இருக்கிறது ஆம்பியர். வோல்ட்டு வந்து எவ்வளோ வோல்ட் அளக்க முடியும்னா டிசி 100 வோல்ட்டுக்கு மேலே அளக்க முடியாது. அதே மாதிரியே ஆம்பியர் வந்து 10 ஆம்பியருக்கு மேலே அளக்க முடியாது. போத் ரெண்டுமே எதில் ஒர்க் பண்ணோம்? டிசியில் மட்டும்தான் ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி தான் இதுலேயும் டிசியில் ஒர்க் பண்ணோம். இந்த யூனிட்டில் ப்ளஸ் மைனஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் வரும். அது எல்லோ கலரில் தான் இருக்கும். அந்த எல்லோ கலரை பாசிட்டிவோட அட்டாச் பண்ணிடணும். பண்ணால் தான் அந்த மீட்டர் வந்து ஒர்க் பண்ணும், இந்த மாடுல் வந்து ஒர்க் பண்ணும். ஓகேவா? சரி, இப்போ ஒரு மினி எஸ்எம்பிஎஸ் பார்த்தோம்னா இதனுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளையில் TK112 அப்படிங்கிற ஒரு ஐசி சிப்பு கிட்டத்தட்ட 12 ஐசி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த ஐசியில் மொத்தம் 8 பின் இருக்கும். ஐசியில் எப்படி பின் நம்பர் கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த காடிக்கு கீழே இருக்கிறது ஃபஸ்ட்டு பின், காடிக்கு மேலே இருக்கிறது லாஸ்ட்டு பின். அப்போ 1 2 3 பின் போட்டிருக்கு. பின் நம்பர் 1 2 இருக்கு இல்லையா, அது ரெண்டு என்ன பண்ணியிருக்கு? நெகட்டிவ் பாயிண்டில் கொடுத்துருக்கு. இந்த ஐசிக்குள்ளே மாஸ்பெட் இருக்குது. கம்பைன் குரூப் ஆஃப் மாஸ்பெட்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த மாஸ்பெட்ஸினுடைய சோர்ஸ் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கு. அந்த மாஸ்பெட்டினுடைய ட்ரைன் பாயிண்ட் தான் இந்த பாயிண்டில் ட்ரைன் பாயிண்ட்டு. இதெல்லாம் எது ட்ரைன் பாயிண்ட்? உங்களுக்கு 8 7 6 5 எல்லாம் ட்ரைன் பாயிண்ட்டு. அப்போது 1 2 வந்து சோர்ஸ் பாயிண்ட், நெகட்டிவ் பாயிண்ட். பின் நம்பர் 3 இருக்கு இல்லையா, பின் நம்பர் 4 இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து விசிசி, இந்த பின் நம்பர் இது விசிசி, இந்த பின் நம்பர் விசிசி. இது ஃபுல்லாகவே ட்ரைன். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு இது கொடுக்க போகிறோம், அதில் இருக்கக்கூடிய மாஸ்பெட்டு கொடுக்க போகிறோம். இது வந்து ஃப்ளைபேக். இது வந்து சோர்ஸ் கிரவுண்டு, இது வந்து ஃப்ளைபேக்கு. தென் என்ன பண்ணியிருக்கோம்? இது விசிசி சப்ளை பாயிண்ட்டு இதில் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆப்டோ கப்ளர். ஏற்கனவே ஆட்டோ கப்ளர் பற்றி உங்களுக்கு நடத்தியிருக்கேன். இந்த ஒரு எல்இடி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும், போட்டோ சென்சிட்டிவ் டிவைஸ் இருக்கும். இதை பற்றி 2 வீடியோ கொடுத்துருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் இதில் பாருங்கள், அதில் டீட்டெயிலாக கொடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த சர்க்கியூட்டில் இந்த இடத்துல ஒரு ஜீனர் கொடுத்துருக்கு. இந்த ஜீனருக்கு பதிலாக லாஸ்ட் கிளாஸில் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு எப்படி வந்திருக்கு? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு TL431 இந்த இடத்துல ஐசி. இது வந்து ஷண்ட் ரெகுலேட்டர், ஷண்ட் வேரியபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர், வேரியபிள் ஜீனர் டயோட், அட்ஜஸ்டபிள் ஜீனோ டயோட்னு சொல்லியிருக்கேன். இதை பற்றி டீட்டெயில்ஸும் லாஸ்ட் கிளாஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட்டு. இதோட கொஞ்சம் அப்கிரேடில் நிறைய காம்பவுண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அது அடுத்த சர்க்கியூட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இதில் இன்புட் ஏசி உள்ளே வருது, ஒரு ஃபியூஸ் வழியாக உள்ளே வருது, அது ஒரு சேஃப்டி டிவைஸ். தென் ஒரு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், ஏசி டிசியாக மாற்றிடும். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கு. ஓகேவா? இந்த கெப்பாசிட்டர். தென் அதுக்கப்புறம் இந்த சர்க்கியூட் இருக்கு இல்லையா,
இந்த பிரைமரி ப்ளஸ் ஒரு பேரலாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் இதெல்லாம் ஒரு செல்ஃப் எக்ஸைட்லி ஆசிலேட்டராக ஒர்க் பண்ணும். இந்த 3 காம்பனண்ட் 1 2 3 ஆட்டோமேட்டிக்காக சுவிட்சிங் ஆக ஆரம்பிக்கும். சுவிட்சிங் ஆச்சுன்னா செகண்டில் இண்டக்ஷன் வரும். இண்டக்ஷனில் வர்ற ஏசியை டிசியை பண்ணும். இந்த இடத்துல ஸ்காட்கி டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். 3 ஆம்பியர் ஆல் 5 ஆம்பியர். தென் இதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் சர்க்யூட். இதுதான் சப்ளை போகுது டு லோடு. ஓகேவா? இது வந்து 5 வோல்ட்டாக இருக்கலாம் அல்லது 12 வோல்ட்டாக கூட இருக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். சேம் சர்க்யூட் தான். இன்னொன்று கொஞ்சம் விசிபிளாக இருக்கும் பாருங்கள். இதுதான் சர்க்யூட்டு. இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தாவே தெரியுது, ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல போட்டிருக்கிறது இல்லையா, அதில் வந்து ஆட்டோ கப்ளர் வந்து 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு பக்கம் ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு லைட் எமிட்டிங் டயோட், இதில் வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தால் ஃபீட்பேக் ஒர்க் பண்ணோம். ஓகேங்களா? இது அவுட்புட் எப்படி வருதுங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சுவிட்சு TK11 112 ஒர்க் பண்ணோம். ஃப்ரிட்ஜிரேட்டிவ் பேர் சிம்பிள் சர்க்யூட்ஸ் வேறு சிம்பிள். ரெடிமேடாக மார்க்கெட்டில் கிடைக்கிது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் 1 செகண்ட் ஒரு தடவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? சர்க்யூட்ஸ் பாருங்கள். இப்போது ஓரளவுக்கு SMPS போர்டை பற்றி சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஏற்கனவே SMPS பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பர்டிகுலரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு, அவனில் யூஸ் பண்ணுறதுக்கு, இதில் எல்லாத்துலேயும் வந்துட்டுருக்கு. அதில் எப்படி அட்டன் பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம். சர்க்யூட்டை காமிச்சிட்டா நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படி வோல்ட் போகுது வருது அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் சர்க்யூட்டை உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வோல்ட் வரணும், ப்ளஸ் வோல்ட் சுவிட்ச் ஆன் பண்ணணுன்னு. இந்த வோல்ட் வந்துச்சுன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, SM டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி ஓகே, இந்த ரெக்டிஃபையர் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், இந்த கண்டென்சரில் ஓகேவாக இருந்தால் தான் இந்த இடத்துல வோல்ட் வரும். நீங்கள் கொடுக்குற சப்ளை வோல்ட்டு என்ன DC வோல்ட்டாக மாதிரி கிட்டத்தட்ட 350 வோல்ட் வரும். பட் இது ஸ்விட்சிங் ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னா நார்மலுக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் துடிச்சதுன்னா செகண்டில் என்ன உங்களுக்கு AC பல்ஸ் அந்த பக்கம் வரும். அது என்ன உங்களுக்கு இந்த டயோடு மூலிமா டிசியாக மாறி இந்த கெப்பாசிட்டியில் ஃபில்டராக மாறி வெளியே வரும். இந்த வர்ற அவுட்புட்டை இந்த ஆட்டோ கப்ளர் சென்ஸ் பண்ணி இந்த ஃப்ளைபேக் சர்க்யூட் பண்ண மெயின்டைன் பண்ணி இந்த ஐசியை சுவிட்சிங்கை ரெகுலேட் பண்ணிக்கும். அதனால் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் இதில் வெளியே வரும். ஓகேவா? இதுதான் அந்த சர்க்யூட்னுடைய இது. நான் ஒரு தடவை நான் டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது 1 செகண்ட் நான் சொன்னதே தான் உங்களுக்கு. இந்த SMPS மினி SMPS இந்த அவுட்புட்டில் ஒரு 5 வோல்ட் வெளியே வந்துட்டுருக்கு. ஓகே, வெளியே வர்ற வோல்ட்டில் 9 வோல்ட் வெளியே வந்துட்டுருக்கு. இந்த மேலே 9 வோல்ட் காமிச்சிட்ருக்கு. இந்த பல்ப் எத்தனை மில்லி ஆம்பியர் எடுக்குது? 0.25 250 மில்லி ஆம்பியர் கரண்ட்டை எடுத்துகிட்ருக்கு. இதேமாதிரி நீங்களும் அசம்பிள் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ண முடியும், செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? பாருங்கள், அசம்பிள் பண்ணிவிட்டு ஏதாவது சந்தேக டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கமெண்ட்டில். ஓகேவா? Thank you for watching.